refreshing partner. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. எனக்கு வந்து இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே அவங்க கொண்டு வந்த ஒரு வேர்ல்டு அந்த இது எல்லாமே வந்து நம்மளுடைய இருந்துச்சு ஸ்டார்டிங். சார் நீங்கள் சஞ்சய் விஸ்வநாத் தானே? இந்த ஒரு டிப்பிக்கல் தெலுங்கு படம், அது வந்து அல்லு அர்ஜுனாக இருக்கட்டும் இல்லை வந்து மகேஷ் பாபுவாக இருக்கட்டும், அந்த இடத்துல அவங்களெல்லாம் தூக்கிட்டு சூர்யா வச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. கண் பார்வைக்கு 20 இருக்கிற ஃபிட்னஸ் 40 தாண்டினா இருக்காது. ஸ்டார்டிங் 15 to 20 மினிட்ஸில் இருக்குது, உட்காரவே முடியல. என்னங்க சொல்கிறீங்க, ஒரு உலகம் காட்டுறீங்க, ஒரு பெரிய வீடு, எல்லாமே ட்ரோன் ஷாட்டு, ஏரியல் ஷாட்டு, லாங் ஷாட்டு, எல்லாம் பார்த்தா தூரத்தில் நின்றுருக்காரு. ஒரு வீட்டுக்குள்ளே அவர் நின்று சோகமாக நிற்கிறாருன்னு காட்டினா கூட அவங்க ஏதோ வந்து கொஞ்சம் கியூட்ஸியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏதோ பண்ண விட்டுருக்காங்க. ஆனா அது என்னமோ அது அவங்களுக்கு செட்டே ஆகல. என்னடா ஜோவியலா இவ்வளோ வந்துட்டு ஒரு க்யூட்டாக பண்ணுறேன்ற கேரக்டர் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸியே கிடையாது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்க. அது ஜெனிலியா க்யூட்னஸ் அப்படின்றது ஒரு காலத்தில் இருந்து போய் இப்போ வந்துட்டு எந்த மாதிரி க்யூட்னஸ் யார் பண்ணாலுமே க்யூட்டுங்கிற பேரில் பண்ணாலே கட்டுப்பாய் நம்ம அடிக்கணும்னு தான் தோணுதுன்ற மாதிரி இருக்குது. இவங்களோட இந்த க்யூட்னஸ், அந்த ஆக்டிங், அந்த கேரக்டராகவே வந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வாஸ் வெரி லென்த்தி. இவ்வளோ பெரிய ஃபர்ஸ்ட் ஆஃபா கிட்டத்தட்ட நமக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா கதை முடிஞ்சிருச்சு. ஆமா, ட்ரெய்லர்ல வந்த எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நம்ம பார்த்துட்டோம். நான் சொல்றேன், இந்த படத்துல வந்து ஊட்டியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு 1/2 மணி நேரத்துல பேசணும். ஊட்டியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு 1/2 மணி நேரமா? அஜித் குமாராலையும் முடியாது. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ரிவ்யூ. ஆல்ரைட், ஹாய் ஸ்வாதி. ஹாய். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பலூன் ரேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு, எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத. ஸோ இப்போது எனக்கு வந்து இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே அவங்க கொண்டு வந்த ஒரு வேர்ல்டு அந்த இது எல்லாமே வந்து நமக்கு அப்படியே இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய பங்களா, வீடே இல்லை அது பங்களா, இந்த ஒரு டிப்பிக்கல் தெலுங்கு படம், அது வந்து அல்லு அர்ஜுனாக இருக்கட்டும் இல்லை வந்து மகேஷ் பாபுவாக இருக்கட்டும், அந்த இடத்துல அவங்களெல்லாம் தூக்கிட்டு சூர்யா வச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. பிரம்மாண்ட வீடு, பிரம்மாண்ட உலகம், ஒரு பெரிய வீடு, இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பையன், ஒரு 10 பேர் பாடி கார்டுங்க வருவாங்க போவாங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ் என்னது சரி அந்த பிரம்மாண்ட வீடு பெருசா காமிச்சது, அந்த பெரிய லேவிஷ் லைஃப் ஸ்டைல், அது வந்து கனெக்டே ஆகலை. அது ஏதோ அது பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அது போக இது இவ்வளோ பெரிய வீடு, இது உண்மையாகவே இப்படிலாம் வீடு இருக்குமா, உண்மையாகவே இப்படிலாம் பீப்புள் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த ஒரு செட்டப் வந்து எனக்கு கனெக்டே ஆகலை. இது ரிலேட் ஆகுமா, இது எனக்கு மட்டும் இல்லை, இது பார்க்குற எல்லாருக்குமே ரிலேட் ஆகுமா, எல்லோரும் என்ன இவ்வளோ பெரிய வீட்லேயே இருக்காங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் தெலுங்கு படம் தான் இது. மகேஷ் பாபு தூக்கிட்டு அங்கே சூர்யா வச்சுக்கிறாங்க. தெலுங்குவில் மட்டும் என்ன அப்போது 10ல் 9 பேர் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் எப்படி தான் அவங்க இத்தனை வருஷமாக இந்த படங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றது எனக்கு புரியல. ஸ்டார்டிங் 15 to 20 மினிட்ஸில் இருக்குது, உட்காரவே முடியல. என்னங்க சொல்கிறீங்க, ஒரு உலகம் காட்டுறீங்க, ஒரு பெரிய வீடு, எல்லாமே ட்ரோன் ஷாட்டு, ஏரியல் ஷாட்டு, லாங் ஷாட்டு, எல்லாம் பார்த்தா தூரத்தில் நின்றுருக்காரு. ஒரு வீட்டுக்குள்ளே அவர் நின்று சோகமாக நிற்கிறாருன்னு காட்டினா கூட இப்படி காட்டுறாங்க. பெரிய வீட்டில் அந்த ஒரு கண்ணாடி ரூமில் அப்படி நின்று அப்படி சோகமாக நிற்கிறாரு. சரிடா ஓகேடா, தெலுங்குல மட்டும் எப்படா அதை நீங்கள் பார்த்தீங்கன்ற ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அங்கெல்லாம் அந்த மாதிரி படங்கள்லாம் செம்ம ஹிட்டு தான் நிறையா இருக்குது. ஸோ அப்படி ஆரம்பிக்கிற இந்த ஒரு கதை அப்புறம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. ஒரு நீடு இருக்குது, இவருக்கு வந்து ஒரு பையன் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு அம்மாவுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, அப்பா கிடையாது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது பையன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது, இதுதான் அம்மாவுடைய ஆசை. பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லையா, அம்மா ஆசையை நிறைவேற்றினாரா இல்லையா, இவ்வளோதான் வந்து கதை. அம்மா ஆசை, பையன் வந்துட்டு இந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையோட குழந்தையோட குடும்பமாக சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது, இதுதான் வந்து கதையாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இதில் அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் உள்ளே வராங்க. மமிதா பைஜு, அப்புறம் வந்துட்டு
நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது. ஒரு முதல் 15-20 மினிட்ஸ் நமக்கு ரீச் ஆகலை, கனெக்ட் ஆகலனாலும் அதுக்கப்புறம் உட்கார வச்சிடுறாங்க ஓரளவுக்கு மேலே. அவங்க ஆக்டிங்குமே வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ராதிகாவோட ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ வந்து கொஞ்சம் க்யூட்ஸியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏதோ பண்ண விட்டுருக்காங்க. ஆனால் அது என்னமோ அது அவங்களுக்கு செட்டே ஆகலை. பட் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் வந்து தெரி படத்துலயுமே வந்து அவங்க கியூட்டா இருக்க மாதிரி அது நல்லா இருக்கும். அது நம்மளுக்கு பார்க்கும்போது அது கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. ஆனா இதுல பார்க்கும்போது ஏன் இப்படி பண்றாங்க, நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது போக போக அது வந்து அந்த 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 அது தோணல. மமிதா கிட்டயுமே அந்த மாதிரி, மமிதாவோட கேரக்டர்லயுமே அப்படிதான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அவங்க சின்ன வயசு அந்த ஏஜ் கேப் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப டூ மச்சா பண்ண மாதிரி இருந்தது. போக போக சூப்பரா இருந்துச்சு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செட் ஆகாத விஷயம்னா நீங்கள் சொன்ன அந்த வேர்ல்டுங்கிறத தாண்டி எனக்கு செட் ஆகாது ராதிகாவோட அந்த ஆக்டிங் தான். ரொம்ப அன்ரியாலிஸ்டிக்காக, ஒரு ரொம்ப க்யூட்டாக என்ன பண்ணுறாங்க இவங்க, ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குதுன்ற மாதிரி நிறைய இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அது அழகாக செட் ஆகி ஒரு லெவலுக்கு மேலே அவங்க நார்மலாக எப்படி நடிப்பாங்களோ அங்கே வந்துட்டாங்க. மேபி அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் எடுத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக போச்சுன்றது அவங்களே ரியலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் ஸ்கெடியூல் எடுத்துட்டாங்களா, இல்லை இதெல்லாம் தான் அப்புறம் எடுக்கப்பட்ட ஸ்கெடியூலா என்னங்கிறது தெரியல. பட் இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நமக்கு கனெக்ட் ஆகாம இருந்துச்சு. மேபி நம்மளை அந்த வேர்ல்டுக்குள்ள உட்கார வச்சதுக்கப்புறம் அது நமக்கு செட் ஆகிடுச்சு என்னமோ. இப்படி தான் வந்துட்டு ராதிகா அவர்களோட ஆக்டிங் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஒன்று உரைச்சிக்கிறேன். எது அப்படின்னா அந்த ராதிகா அவர்களோட ஆக்டிங் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் செட்டே ஆகலைன்றனால ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் அதை உரைச்சிக்கிறேன். இது ஒன்று எனக்கு செட் ஆகலை. ஸோ இப்படி நகர்ற கதையில் வந்துட்டு சூர்யாவுடைய இப்போ விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறாரு. சரி, கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு குழந்தை வேணும், என்ன பண்ண போகிறது அப்படின்னா அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்கள் குழந்தைய இப்படி கொண்டு வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சரகசி மூலமாக நான் குழந்தைய உள்ளே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு ஒரு சரகேட் மதர் மூலமாக குழந்தைய கொண்டு வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய நெக்ஸ்ட் சீன்ஸில் போகும்போது இந்த லாவிஷ் லைஃப் அப்படின்றலாம் தாண்டி இமோஷன்ஸை ஜாஸ்தியாக கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இமோஷன்ஸ் நமக்கும் ரீச் ஆக ஆரம்பிக்குது சில இடங்களில். என்ன ஒன்றா எனக்கு அந்த ஹியூமர்ன்ற பேரில் நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஆரம்பத்தில். என்னடா இது எப்படா உங்களுக்கு ஹியூமர்னு மனசாட்சி இல்லாமல் சொல்ல தோணுது. இதில் வேற நமக்கு பின்னாடி இருந்த ஒரு ரோ வேற. ஆமாம், டிசி படத்தில் பக்கத்தில் இருந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பின்னாடி ஒரு சூர்யா கன்னிகள் வந்து ஒரு 7-8 பேர். அவங்களாம் வந்து கேட்கப்போ சரி நான்ல பக்கத்தில் நம்ம விக்கி கிட்ட, விக்கி இந்த ஸ்க்ரீனில் ஒரு படம் தான் ஓடுதா, நம்ம பார்க்குற அதே படம் தான் அவங்களும் பார்க்குறாங்களா, எப்படி அவங்களுக்கு சிரிப்பு வருது நமக்கு வரலை, எனக்கும் அந்த படத்துக்குலாம் சிரிப்பு வரணும்னு ஆசையாக தான் இருக்குது, வர மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி சில ஜோக்ஸ்லாம் ஸ்டார்டிங் ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஜோக்ஸ். நம்ம யூடியூப் வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் எஃபெக்ட்லாம் வரும்ல, அந்த நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அந்த டிரான்சிஷன், தோ வந்துட்டாங்க இங்கே இருக்காங்க நான் விக்கலாம் பாவம் அந்த மாதிரி வந்து ஒரு இது போகும்போது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வாஸ் வெரி லென்த்தி. இவ்வளோ பெரிய ஃபர்ஸ்ட் ஆஃபா கிட்டத்தட்ட நமக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா கதை முடிஞ்சிருச்சு. ஆமா, ட்ரெய்லர்ல வந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நம்ம பார்த்துட்டோம். இப்படி நீங்கள் அப்படி நீங்கள் சரகன் மேலே வந்தாச்சு, இப்போ இவங்க மேலே லவ் வந்துருச்சு, இப்போ இவங்க ஒன்று சேரணுன்ட்டாங்க, பட் இவங்க சேர முடியாது. இப்போ இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா, இதை தாண்டி இப்போ வேற என்னடா பாக்கி இருக்குது அப்படின்னா அப்போ செகண்ட் ஹாஃபில் இன்னொரு ஃபேமிலி அப்படி இப்படின்னு எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி தான் முடியுது. இவர் வந்து எனக்கு இந்த கேரக்டர் இங்கே இருக்கக்கூடாது, இந்த சரகேட் மதரோட நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வந்து தனியாக தான் இருப்பேன், இங்கே நான் கல்யாணம் தான் பண்ணிக்க முடியாது, முன்னாடியே சொன்னது தான். குழந்தை கேட்டீங்க, சரகேட் மதர் மூலமாக குழந்தைய கொடுத்தாச்சு, கல்யாணங்கிற பேச்சு இடம் கிடையாதுன்றாரு. இங்கே தான் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது. இப்போ வந்து இவங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொன்னாலுமே வந்து, ஆனால் நம்ம மமிதா அவங்களுக்கு அந்த ஒரு மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்டா இல்லைனாட்டி என்னன்றது தெரியல, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த பாப்பாவோட பாண்ட் ஆகுறதுலேருந்து அவங்க ரொம்ப ஹாப்பிகோ லக்கிகோ கேரக்டராக இருக்கிறதுனால டப்புன்னு எல்லாரோடையும் ஒட்டிடுறாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ போக போக எப்படி ஆகுது, இவங்க வந்து சூர்யாவோட கூடவே வந்து எங்கே போனாலும் கூடவே போகிறது இந்த மாதிரியும் இருக்குது. எல்லா படத்தில் வர மாதிரி இந்த ஹீரோயின் வந்து ஹீரோவை தவிர சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே, வீட்டில் வேலை பார்க்குறவங்க, வேலைக்காரி, ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சி இப்போ எல்லாருமே அந்த பொண்ணு இங்கே இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை நான் சொன்னது தான் அந்த மாதிரி. இப்போ சூர்யாவை வந்து எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, இப்போ சூர்யா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா எனக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், ஒர்க்குன்னு வந்துட்டா ஒர்க் அப்படின்னு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனால் வந்து இதுக்கெல்லாம் தாண்டி இவங்க வந்து எல்லாருக்கு மேலேயும் வந்து அஃபெக்ஷனேட்டாகவும் இருக்காங்க. ஆனால் அதை நான் உனக்கு தெரியாமல் நான் உனக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து நான் காட்டுவேன். அந்த மாதிரி வந்து சரி, என் மூஞ்சிக்கு நேரம் கூட அஃபெக்ஷனேட்டாக இருக்கலாமே, தப்பு இல்லை. அது ஒரு ஆண் அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, சின்ன வயசில் ஒரு பாண்டிங்கில் இஷ்யூ வந்துருக்குது, சின்ன வயசு சில விஷயத்தை பார்த்தவர் ஒரு மாதிரி ஒரு ரிஜிட் ஆகிட்டாரு. அதனால் வந்து ஒரு இமோஷன் அஃபெக்ஷனை வெளியே காட்டிக்க மாட்டார், கொஞ்சம் ரிஜிடாக தான் சுற்றிட்டு இருக்கும். பட் ஐ லைக் தி சூர்யாஸ் ஆக்டிங். ஆமாம்,
அந்த கேரக்டரா ஆக்சுவலாக கரெக்டாக செட் ஆனார். அவர் ஒரு 40s இருக்கிற ஒருத்தர், அவர் வந்துட்டு ஒரு ஒரு கொஞ்சம் ஒயிட் பேட்ச் ஹேர் அங்கே இங்கெல்லாம் வச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் நடிகிறாரு. அப்படிங்கும்போது வந்துட்டு இந்த கேரக்டரில் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு வந்து செட் ஆகிட்டார். அவர் நல்லா இருந்துச்சு அவரோட ஆக்டிங், எனக்கு அவரோட பிடிச்சிருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்குமே ஓவராலாக நல்லா தான் இருந்துச்சு. மமிதா பைஜுவுமே இவ்வளோ ஜோவியலாக இவ்வளோ வந்துட்டு ஒரு க்யூட்டாக பண்ணுறேன்ற கேரக்டர் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸியே கிடையாது இல்லையா? ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்க. அது வந்து ஜெனிலியா க்யூட்னஸ் அப்படின்றது ஒரு காலத்தில் இருந்தது போய் இப்போ வந்துட்டு எந்த மாதிரி க்யூட்னஸ், யார் பண்ணாலுமே க்யூட்டுங்கிற பேரில் பண்ணாலே கட்டுப்பாய் நம்ம அடிக்கணும்னு தான் தோணுதுன்ற மாதிரி இருக்கும்போது இவங்களோட அந்த க்யூட்னஸ், அந்த ஆக்டிங், அந்த கேரக்டராகவே வந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் நீங்கள் சொல்லலாம் அவங்களோட கேரக்டர் எவ்வளோ டீட்டெயிலாக இருந்துச்சு அப்படின்றதையும் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ அவங்க வந்து இப்போ எங்கே வந்து இந்த யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிருந்து காட்டுற அஃபெக்ஷன் வந்து மமிதா நோட்டீஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் க்ரோ ஆகுது. ஸோ இப்போ வந்து மமிதா வந்து எங்கேயும் சாப்பாடு வாங்க போகும்போது அந்த ஹோட்டல் ஓனர் வந்து நான் ஓனர் என்ன என்கிட்ட போய் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹோட்டலில் விட்டு வெளியில் துரத்துறாங்க. அதுக்காக நம்ம சூர்யா வந்து ஒரு ஃபைட்டை போடுறாங்க. அன்ரியாலிஸ்டிக்கான விஷயங்கள் இந்த படத்தில் நிறைய இருக்குது. எனக்கு அது ஒன்று பிடிக்கல, அதையும் நான் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் உடைக்க மாட்டேன் இந்த படத்தில், இந்த இது உடச்சிடும். அப்படி என்ன அன்ரியாலிஸ்டிக்கான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு ஹோட்டலு சாப்பிட போகிறீங்க, அந்த ஓனர் வந்து திமிரா நடந்துக்கிறான். என்னதான் அவன் ஹோட்டலாக இருந்தாலும் நான் ஒரு கஸ்டமர் என்கிட்ட திமிரா நடந்துக்குன்னு சொன்னோடனே அந்த ஓனருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட சேர்ந்து தள்ளி விட்டுறாங்க ஹீரோயினை வெளியே. ஹீரோ வராரு, என்ன நடந்துச்சுன்றாரு, இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்ன உடனே போய் நேராக அவன் யார் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போய் அவனை அடிக்க போகிறாரு. அவனை அடித்து துவம்சம் பண்ணி அவனெல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு கிளம்புவார்னு பார்த்தா, ஏய் இது ஏன் ஹோட்டல் அப்படின்னு சொன்னா நீ யார்கிட்ட சண்டை போட்டுருக்க தெரியுமா அப்படின்னு அவன் கத்துன உடனே அங்கேருந்து ஒருத்த குறுக்க வந்துட்டு, சார் நிறுத்துங்க சார் நிறுத்துங்க அப்படின்னு சண்டை போடுறான். என்னையா எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? இல்லை இப்போலேருந்து அது அவரோட ஹோட்டல். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, கோவம் வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வந்து இவன் இந்த மாதிரி மமிதா பைஜுவை பண்ணிட்டான். அப்போ இந்த ஹோட்டலை இவன்கிட்ட நம்ம வாங்கிடணும்னு சொல்லிட்டு இவர் வாங்கிறதுக்கு வந்துட்டாரா. அப்போ உடனே டக்குன்னு வந்து பேப்பருக்கு பத்திரத்துலலாம் இவர் சைன் போட்டு வச்சுட்டு கையெழுத்து போடு அப்படின்னு கொடுக்குறாங்க. இவர் சைன் போட போகிறான்னா அப்புறம் உடனே நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் இல்லை, உனக்கு இதை புரிய வைக்க தான் பண்ணேன்னு பத்திரத்தெலாம் கிழிச்சு போட்டு போயிடுறாரு. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, இப்போ இது உங்களோட ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கணும் அப்படின்னா நைட்டு 8 மணிக்கு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அப்படி வாங்க முடியாது. முதல்ல ஒரு பத்திரத்தை கொண்டு போயிட்டு சேல் டீடை நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த சேல் டீடுக்கு அவ்வளோ பத்திரம் வேணும். அவ்வளோ பெரிய ஹோட்டலு அதை விற்கிறதுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் மட்டுமே எவ்வளோ செலவு பண்ணி வாங்கணும் தெரியுமா? எவ்வளோ 1000 எவ்வளோ லட்சம் செலவு பண்ணி ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். அந்த ஸ்டாம்ப் பேப்பரை நான் வாங்கி அதில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு இப்படி ஒரு கார் பார்க்கிங் இவ்வளோ சைஸில் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு பில்டிங் சைஸில் இருக்குது, இத்தனை நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸே நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் இங்கே இத்தனை டியூப்லைட்டை நான் கொடுத்துருக்கேன், இத்தனை ஃபேனை கொடுத்துருக்குறேன், இதில் இப்படி இருந்திருக்கு, இது புரோக்கன் விண்டோ 2 இருக்குதுன்னு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தான் ஒரு ரெண்டே விடுவான். சேலுக்கு அவ்வளோ பண்ணணும். இவர் என்னன்னா டக்குன்னு சண்டை போட்டுக்கிற கேப்பில் அங்கே சண்டையை போய், சார் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்க பண்ணி பத்திரத்தை போயிட்டு வேகமாக வாங்கி எங்கள் 8 மணிக்கு பத்திரம் ஆஃபீஸ் திறந்துருந்துச்சா, போய் பத்திரம் ஆஃபீஸ் 5 மணிக்கு மூடிட்டு போயிடுவாங்க. பத்திரத்தை ஆஃபீஸ் பத்திரம் வாங்கிட்டு வந்துட்டு இவர் வேகமாக போயிட்டு அந்த இதெல்லாம் வாங்கி டீட்டெயில்ஸ்லாம் யார் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்தா, யார் பிரிண்ட் பண்ணா, அதில் பிரிண்டடாக வேற இருக்குது, டைப்ரைட்டர் எங்கே இருந்துச்சு, பிரிண்டர் எங்கே இருந்துச்சு, எங்கே போய் பிரிண்ட் பண்ணீங்க, எங்கே பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க, என்ன நடந்துச்சு, டக்குன்னு சண்டை போட்டுருக்க கேப்பில் பத்திரம் வந்து இதா உன் ப்ராப்பர்ட்டி சார், அவன் சைன் போட்டார், ரைட் ரெடி போட்டுறவா, நான் அவ்வளோ லட்சம் ரூபாய்க்கு பத்திரத்தை வாங்கி வச்சு கிழிச்சு வர போட்டுறேன் பத்திரத்தை. சரி 5 நிமிஷம் சண்டைக்குள்ள எப்படி இந்த பத்திரத்தை ரெடி பண்ண முடிஞ்சுது, அதை சொல்லுங்க எனக்கு. இதெல்லாம் ரொம்ப அன்ரியாலிஸ்டிக். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருந்துச்சு. இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த ஃபாரின்லேருந்து வராங்க மமிதா பைஜு, இவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க, சூர்யாவோட அம்மா கிட்ட. அவங்க அம்மாவோட பேர் என்ன அப்படின்னு சூர்யாட்ட, அவங்க அம்மா பேர் நிர்மலா. ஹாய் மிஸ்ஸஸ் நிர்மலா. அதாவது வந்து இவங்க ஃபாரின் ரிட்டனாமா, ஃபாரின்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இந்தியராமா. அதனால இவங்க வந்துட்டு அங்கெல்லாம் எப்படி வந்து ஹே மிஸ்டர் ஹென்ரிக், ஹே மிஸ்டர் ஜான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஹே மிஸ்ஸஸ் நிர்மலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களாமா. சரி நீ எப்படிமா வீட்டில் தமிழ்லாம் பேசிட்டு இருந்த? எங்கள் அம்மாலாம் அடிப்பாங்க, பிச்சுடுவாங்க, வீட்டிலலாம் தமிழ் தான் பேசணும், இங்கிலீஷ்லாம் பேசினா பின்றுவாங்க சின்ன வயசுல எங்கள் அம்மாலாம் அப்படின்னு. சரி அப்போ மிஸ்ஸஸ் நிர்மலான்னு சொல்லி கொடுக்குறதா அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அவங்க ஊர்ல வந்து ஃபுல்லா அவங்க வீட்லயே இங்கிலீஷே தான் பேசிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் வீட்டில் எப்படி வளர்ப்போமோ அப்படிதான் அங்கே எல்லாரும் வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க இங்கிலீஷே பேசினாலும் அம்மா ஐ வாண்ட் திஸ், அம்மா ஐ அம் கோயிங் ஹியர் அப்படிதான் சொல்லுவாங்க, அம்மா தான் சொல்லுவாங்க. சரி மிஞ்சி போனா மாம்னே சொல்றான்னு வச்சுப்போமே, அங்க சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க நம்ம பாட்டிடா, பாட்டின்னு பேசணும், அத்தைன்னு பேசணும், இப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. என்ஆர்ஐயாவே இருந்தாலும் கூட, இல்ல உங்களுடைய நீங்க பிறந்ததே அங்கதான், உங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அம்மா பார்க்கல அங்க இருந்தா கூட அப்படிதான் சொல்லி தராங்க. இவங்க நம்ம அங்க வந்தாங்களா ஹே மிஸ்ஸஸ் நிர்மலா அப்படின்னு சொல்லி
அதுக்கு வேற என்ன சொன்ன அந்த ஒரு கமோஷன் வர அந்த ஸ்டார்டிங்ல அப்படின்னு. அப்புறம் வந்து 365 நாள் கழிச்சு இவர் இங்கே வராரு, ஃபாரின் போயிட்டுன்னு காட்டுறாங்க. 365 days லேட்டர் அப்படின்றாங்க. சரி, ஒரு வருஷத்துல என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரகேட் சைல்டோட வராரு. சரி, அந்த சரகேட் சைல்டு எப்படி ஆகுன்னு பார்த்தா ஒரு 6 மாதம் 7 மாதம் குழந்தை மாதிரி, அப்படி கூட ஒரு 9 மாதம் 1 வயசு குழந்தை மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது அந்த குழந்தை. மண்டை ஃபுல்லா முடி இவ்வளோ பெருசா சப்பியா ஒரு வயசு குழந்தை. அந்த குழந்தை 1 வயசு குழந்தை 1 வருஷத்துல பிறந்து சொல்லிட்டு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 9 மாசம் ஆயிருந்திருக்கும். சரகேட் மதரை கண்டுபிடிக்கிறது ஒரு 10 நாள், 1 மாசம், இல்லை ஒரு 2 மாசம். அவங்க பிரெக்னென்ட் ஆனதுல இருந்து ஒரு 9 மாசம் ரைட்டு. பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு இந்த சரகசி ஸ்டார்டிங் பீரியட், ஃபர்டிலைஸ் ஆகிற பீரியடு, அதுக்கே ஒரு வருஷம் மொத்தமா இதெல்லாம் வச்சா கூட இந்த பையனுக்கு வயசு 1 வருஷம் 2 வருஷத்துல நடக்கிறத 2.5 வருஷத்துல நடக்கிறத 365 days லேட்டர்னு காட்டிட்டு திடீர்னு ஒரு குழந்தையோட, அதுவும் 1 வயசு குழந்தையோட வந்து நிக்கிறாருன்னு போய் காட்டுறாங்க. மனசாட்சி ஒரு இன்னைக்குதான் பிறந்த குழந்தைனா அதை எப்படி காட்டணுன்ற ஒரு மனசாட்சி வேணாமா அவங்களுக்கு? இந்த மாதிரி காட்டி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அவங்க காமிச்ச ஊட்டி கூட பாத்தீங்களா? அது ஒரு ஃபேன்சி ஊட்டி. இப்படி ஒரு ஊட்டி நானும் பார்த்ததே இல்லை எத்தனையோ வருஷமா. ஊட்டி சாக்லேட் ஃபேக்டரி இதெல்லாம் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. இப்படியா இருந்துச்சு ஒரு ஊட்டி? இவ்வளோ ஃபேன்சியான ஊட்டி என் வாழ்க்கையில நீ தான் பார்க்குறேன். ஏதோ 80s ரெட்ரோ படம் மாதிரி இருந்துச்சு இது. அது ஒன்று. சரி, ரைட்டு, ஓகே. வெளியே வந்து ஸ்ரீரங்கம் கடையில் நின்றுட்டு டீ குடிக்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஊட்டியில் இருக்கிறவங்ககிட்ட ஃபோன் பேசுகிறாரு. கிளம்பி இங்கே வாங்க ஒன்று பிளான் சொல்கிறாரு. நான் சொல்கிற இடத்துக்கு அவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. அவர் அதே சட்டை போட்டுட்டு அதே டே டைமில் அந்த டீ கடையிலே அங்கேயும் ஸ்ரீரங்கத்தில் நின்றுருக்கிறாரு. ஊட்டியில் இருக்கிறவங்க இவர் டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள இங்கே வந்துட்டாங்க. அது எப்படி நடந்துச்சு? இன்னும் லைட் கூட போல. அதே லைட்டு டே லைட்லயே அவர் அங்கிருந்து கிளம்பி ஊட்டியிலிருந்து ஸ்ரீரங்கமா? என்ன ஷார்ட்கட் அது? எனக்கு புரியலையேன்ற மாதிரி. இதெல்லாம் எனக்கு சத்தியமா மனசாட்சி இல்லாம, அதாவது படம்னா அன்றியால் சீக்கிரம் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்றது ரைட்டு, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஊட்டி டு ஸ்ரீரங்கம் 1/2 மணி நேரத்துல வருவீங்களா? அவர் அதே ரோட்ல நடந்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயே வந்துட்டாங்க எப்படி? ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இருந்த சில பிரச்சனை. இந்த அன்ரியாலிஸ்டிக்கான விஷயங்களுக்காக தான் நான் தூக்கி போட்டு உடைச்சேன். மற்றபடி ஓகே. பட் கடைசியில் இவரோட ஃபேமிலி லைஃப் என்னாச்சு? இவருக்குன்னு ஒரு ஃபேமிலி, ஒரு குழந்தைன்னு இருக்கணும் உங்க அம்மா ஆசைப்பட்டாங்களே, அந்த ஆசை இவருக்கு நிறைவேறிச்சா அப்படின்னா அதுதான் கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸை ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இந்த கதைக்கு இப்படி எடுத்துகிட்டு போய் தான் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி ஒரு ரியாலிஸ்டிக் கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சாங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக விட்டுருவோம். ஸோ இதுதான் வந்து இந்த படத்தில் நமக்கு. ஸோ அதனால் ஃபேமிலியாக கொண்டு போயிட்டு எல்லாருமே பார்க்கலாம். அவ்வளோ, நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாமா? ஒன்று கரெக்டு, இன்னொன்று உருட்டு. மிஸ்டர் ராகேஷ், வணக்கம் ப்ரோ. வணக்கம். சரி, இப்போ வந்துட்டு ஒன்று கரெக்டு, ஒன்று உருட்டு. சார், நான் சொல்கிறதுல எது கரெக்டு எது உருட்டுன்னு சொல்லுங்கள். இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. ரைட்டு. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், சூர்யாவுக்கு இந்த படத்தில் 2 பொண்டாட்டி. சூர்யாவுக்கு இந்த படத்தில் 2 பொண்டாட்டியா? எப்படி ஒரு ஃபேன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்களே 2 பொண்டாட்டினா? இந்த படத்துல சூர்யா அண்ட் மேக்னா காம்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சூர்யா மேக்னா வாரணம் ஆயிரும்மா. மேக்னா அப்போ வெடிச்சு இதை பாம் பிளாஸ்ட் அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு ஹீரோயினை வந்து அப்போ செத்துரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் சூர்யா மேக்னா ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சூர்யா மேக்னானா வந்து சூர்யா மேக்னா ஒரிஜினலாக சொல்கிறீங்க இல்லை அந்த மாதிரி ஒரு அவ்வளோதான். சூர்யா மேக்னா ப்ரோ. எனக்கு வந்து இது வந்து அந்த பார்க்கும்போதே வந்து அந்த 24 கூட, சாரி 24 இல்லை, என்ன படம் அது, மாஸ். அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு குழந்தைய வச்சுட்டு அவங்களும் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு இதே மாதிரியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சூர்யா வச்சுக்கலாம் ப்ரோ. 2 பொண்டாட்டி, அதுதான் உண்மை. அது கரெக்டு. அவங்க சொன்னது உருட்டு. கரெக்டு, உருட்டு. ரைட், ஓகே. சார், 2வது நான் சொல்கிறேன், ஜோதிகா அந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க. ஜோதிகா கேமியோ பண்ணியிருக்காங்களா? அவங்க சொல்கிறத கேளுங்க. நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து ஊட்டியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு 1/2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவாங்க. ஊட்டியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு 1/2 மணி நேரமா? ஆமாம். என்ன ஒரு இது அஜித்குமாராலேயும் முடியாது. சிங்கம் படத்துல என்ன எல்லாம் இங்கேருந்து அங்கே 5 நிமிஷம், இங்கேருந்து இங்கே 5 நிமிஷம், அந்த மாதிரி. ஜோதிகா வந்து இந்த மாதிரி இந்த டயலாக் ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில். இந்த மாதிரி வந்து நீ என்ன திடீர்னு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி ஏன் பண்ணுற? ஆமாம் ஆமாம், அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் இருக்குது படத்தில். அப்படியா? இதுதான் ப்ரோ சொன்னதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ அவங்க சொன்னது உருட்டு. நெக்ஸ்ட்டு, சூர்யா இந்த படத்தில் அவங்க அப்பாவை கொன்றுவர். ஐயோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சூர்யா வந்து இந்த படத்தில் ஃபாரினுக்கு போய் கொஞ்சம் அப்பப்போ அந்த பொண்ணுங்களோட குஜாஜ் பண்ணுறது.
அந்த மாதிரிலாம் சூர்யா நடந்துப்பாரு. இல்லை கதைக்காக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு சூர்யா நினைக்கிறேன். அதனால வந்து இவங்க கரெக்டு அப்படின்னு சொல்கிறேன் ப்ரோ. நான் ரைட், நான் சொன்னது உருட்டு. ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கட்டும் யார் சொன்னது கரெக்ட், யார் சொன்னது உருட்டுன்னு. ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த மூவி ரிவ்யூவில் திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ, பாய். Refreshing partner Meriba Paneer Soda. I trust Meriba.